இன்றைக்கி நம்ம சேனலில் ஜர்தோசி ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜர்தோசி பேசிக்காக எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ஜர்தோசி. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் அவ்வளோ லீனாக இருக்குன்னு. இதுதான் வந்து ஜர்தோசி. இந்த ஒர்க் பண்ண எல்லா ப்ளவுஸுமே ரேட் கூடியாக தான் இருக்கும். எனக்கு இது ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இது எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜர்தோசி வச்சு ஒவ்வொரு ஸ்டிச்சை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கண்டினியூவாக எப்படி நம்ம ஸ்டிச் இதை வந்து போடுறது அப்படின்னு. இதை நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படி சின்னதாக அப்படி ஓரளவுக்கு பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக மீடியம் சைஸில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க தானே போகிறோம். ஸோ நம்ம இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சாதாரண சீவிங் த்ரெட் தான். நார்மல் த்ரெட் இருக்கும்ல, அதுதான். அதை நம்ம ஒரே ஒரு ஸ்டாண்டில் தான் எடுக்க போகிறோம். 2 நூல் இல்லை, சில்க் த்ரெட் தான் நம்ம 2 நூல் எடுப்போம். இந்த பீடு ஜர்தோசிக்கு எல்லாத்துக்குமே ஒரு நூல் சீவிங் த்ரெட் தான் நம்ம எடுப்போம். எந்த கலர் வேணுமோ அதுக்கு தேவையான கலர் எடுத்து நம்ம அதை ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எப்பயும் போடணும், இப்படி போடல அந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே எப்படி கொண்டு போயிடுங்க. இந்த நீடில் இருக்குல்ல, நீடில் வந்து இதில் மாட்டணும். இதுக்குள்ளே உள்ள ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்குள்ளே இந்த உள்ள விடணும். நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக அப்படி உள்ள விட்டிங்கனாலே இப்படி சரணும். உள்ள வந்துச்சா? நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு எப்படி உள்ளே விடுவோம், ஊசியை உள்ளே விட்டு நூலை மாட்டி இப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டு பெரிய நூலை பிடிச்சிக்கணும், சின்ன நூலை விட்டுறணும். ஸோ நாட் வந்து அதை மாட்டிக்கும். ஒரு நூல் தான் நம்ம பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஜர்தோசியை வந்து இப்படி விட்டுட்டு சின்னதாக வச்சுக்கோங்க. அதை எந்த அளவுக்கு ஸ்டிச் வேணும், இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வேணும்னா இந்த இடத்துல குத்தி கீழே நூல் சுற்றி எடுக்கும்போது இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படி திருப்பிடணும். ஜர்தோசிக்குள்ளேயே ஸ்டிச் போடணும். நூல் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி அடுத்து அதே மாதிரி உள்ள சுற்றணும். இப்போ அதே மாதிரி அவ்வளோதான். இப்போ வந்துருச்சா? இப்போ இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் போட்டணும். ஜர்தோசி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதானா? இன்னொரு டைம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஜர்தோசிக்குள்ள முடிச்சுட்டு கூட இந்த மாதிரி ஓகேங்களா? மீனுக்குள்ளே போட்டு காமிக்கிறேன். ஜர்தோசி மாட்டியாச்சு. நீங்கள் குத்தும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது பெருசாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக போட்டாலும் உங்களுக்கு திடீர்னு அந்துடும். அது அவுந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் ரிட்டன் முதல்ல தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தேன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜர்தோசியும் உங்களுக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபில்லிங்லாம் கொடுப்போம். இதுக்கு அடுத்து தான் எல்லாமே வரும். இது அவுட்லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சை என்ன போட்டு முடிச்சாச்சு. ஓகேயா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இது நீங்கள் வந்து நிறைய ஷேப் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சதுரம், செவ்வகம்னு இல்லை ஒரு சர்க்கிள் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.